இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல அணு ஆயுதத்தையே ஏந்தி செல்லும் திறன் கொண்ட ஷாஹின் ஏவுகணைய பாகிஸ்தான் ஏவியதாக தகவல் வெளியாகியிருந்தது. அதை நமது வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 மூலம் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதும் தெரிய வந்திருக்கு. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா மீது பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் தனது தாக்குதல் போது சீன ட்ரோன்களுடன் சேர்த்து துருக்கி ட்ரோன்களையுமே பயன்படுத்திச்சு. 36 இடங்கள்ல குறிவச்சு சுமார் 300 முதல் 400 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இருந்தாலும் கூட இந்திய பாதுகாப்பு படையினர் கைனடிக் மற்றும் நான் கைனடிக் முறையில் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன ஆயுதங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியது அப்படின்ற விவரங்கள் தற்போது வெளியாகி வருது. அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் திறன் கொண்ட ஷாஹின் என்ற ஏவுகணையை பாகிஸ்தான் பயன்படுத்தியதை இந்திய ராணுவம் உறுதி செய்திருக்கு. இந்த ஷாஹின் ஏவுகணையை தரையிலிருந்து ஏவ முடியும். கடந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம்தான் முதல் முறையா இந்த ஏவுகணையை பாகிஸ்தான் சோதனை பண்ணுச்சு. இது நீண்ட தூரம் செல்லக்கூடிய பாலிஸ்டிக் வகை ஏவுகணை. அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணையை பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது ஏவியிருக்கு. பாகிஸ்தானால உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை 2500 கிலோமீட்டர் வரை சென்று இலக்குகளை தாக்கக்கூடியது. இது பாகிஸ்தானோட ஆயுத களஞ்சியத்துல மிகவுமே சக்தி வாய்ந்த சொத்துக்கள ஒன்று. ஆனாலும் இந்திய பாதுகாப்பு படையினர் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட S-400 சுதர்சன சக்கரம் எனப்படும் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் அதை துல்லியமா சுட்டு வீழ்த்திருக்காங்க. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் தனது பெருமைக்குரிய ஏவுகணையாக கருதும் ஃபத்தா-1 ஏவுகணையையும் இந்திய பாதுகாப்பு படை தடுத்து நிறுத்தி அடிச்சிருக்கு. இதன் மூலமா பாகிஸ்தான் ரொம்பவே நம்பியிருந்த ஷாஹின் ஏவுகணை ஃபத்தா-1 போன்ற ஆயுதங்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் எளிதிலே அழித்துவிட முடியும் அப்படின்ற உண்மை இப்போ அம்பலமாகிருக்கு. இந்தியாவோட இந்த நடவடிக்கை பாகிஸ்தான் ராணுவ கட்டமைப்பு மற்றும் ஆயுதங்களோட பலவீனத்தை அம்பலப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம்.